ஹலோ, வெல்கம் டு தமிழ் சிந்திரி சீரிஸ் எபிசோட் 3. என்னன்னா எனக்கு ஒரு கேள்வி, அதுக்கான பதில் வேணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. சாரி, மிரட்டேன்னு நினச்சிக்காதீங்க, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அவங்க கூட நல்லா பேசுவேன், பழகுவேன், ஃப்ரெண்டாக இருப்பேன், நல்லா ஜாலியாக இருப்போம், ஒன்றாலாம் படுப்போம், ஒன்றாலாம் இருப்போம். ஆனால் அந்த வீட்டை தாண்டி, அவங்கள தாண்டி வெளியே வந்துட்டு அவங்கள எங்கே பார்த்தாலும் நான் ஒதுங்கி ஓடிடுவேன், அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அவங்கள பிடிக்காமல் இல்லை, அவங்கள மட்டும் கேள்வி கேட்பாங்களே நம்ம பேசணுமேன்றதுக்காக. இது நேரில் தான் அப்படின்னா எனக்கு ஃபோன்லேயும் வர மாட்டேங்குது. ஃபோன் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் பண்ண தெரியல, வரல, பிடிக்கலை. இதுக்கு தான் கூப்பிட்ருப்பாங்க, அதுக்கு தான் கூப்பிட்ருப்பாங்க, நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லிடுவேன். அதுக்காட்டி ஃபோனும் கட் ஆகிடும். மெசேஜ் பண்ணாலும் அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு தெரியல. சரி, ஓகே, இவ்வளோ தான் என்னோடய ரிப்ளைவாக இருக்குது. இதுக்கெல்லாம் நான் பல நாள் திட்டு வாங்கியிருக்கேன், நீ என்ன பேச மாட்டேங்கிற, ஆனால் நேரில் நல்லா பேசுகிறேன், ஊருக்கு போயிட்டா கண்டுக்க மாட்டேங்கிறேன், எங்களை பிடிக்கலையான்னு. சத்தியமாக சொல்கிறேன், அப்படி கிடையாது. எனக்கு அவங்களை பிடிக்காமலாம் இல்லை, பிடிக்கும். எனக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு பேச வரலைங்க ஃபோனில். அதே மாதிரி பொது இடத்துல எனக்கு நின்று பேச தெரியலங்க. இது இப்போ தான் பிரச்சனைனா அப்படி இல்லைங்க. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு பிரச்சனை தான் இருக்குது. எங்கள் அம்மா யார்கிட்டயாவது பேசிகிட்டு இருந்தால் கூட, இந்த பாப்பா பக்கத்தில் தான் இருக்குது, இந்த பாப்பா இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட, ஐயோ இது இல்லைன்னு சொல்லி நான் பக்கத்தில் இருந்து சொல்லிகிட்டு இருப்பேன். அப்படி மீறி என்கிட்ட ஃபோன் வந்தாலும் எனக்கு பேச தெரியாது. எங்கள் அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க, நான் அதை கேட்பேன். அதுக்கு அவங்களும் பதில் சொல்லுவாங்க. அவங்க நினைப்பாங்க எப்படி நம்மகிட்ட பேச பிடிக்கலை அப்படின்னு. சத்தியமாக கிடையாது, எனக்கும் பிடிக்கும். ஆனால் எனக்கு பேச இங்கே ஃபோனில் வரல, மெசேஜ்லேயும் வரல. ஓ, நீ எனக்கு விஷ் பண்ணியா, சரி நான் உனக்கு திருப்பி பண்ணுறேன். ஓ, நீ எனக்கு லைக் பண்ணியிருக்கியா, நான் உனக்கு திருப்பி பண்ணுறேன். இப்படி தான் போகுது. இது எனக்கு மட்டும்தானா, இல்லை எல்லாரும் அப்படி தானா? இது எது வியாதியா? இது க்யூர் பண்ண முடியுமா? உங்களுக்கும் அப்படி தான் அப்படின்னா எந்த மாதிரிலாம் நீங்களும் அவாய்ட் பண்ணியிருக்கீங்கன்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் டாட்டா, பாய்.